Heart disease is the number one killer for men. Gym போவதனால் மரணம் அடைந்தார். ஜூம்பா ஆடும்போது இது ஆச்சு, என்னங்க இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம எல்லாம் ஒரு பரபரப்பாக போயிட்டு இருக்குது. Increasingly we are noticing this in younger and younger age. ஸோ அதுக்கு யாரையும் பயன்படுத்துறதுக்காக சொல்லலை, ஆனால் alcohol, tobacco, vaping is bad, does increase your risk of heart attack. ஸோ ஹார்ட் அட்டாக்னா சினிமாலாம் பார்த்துருக்கோம், அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு அப்படின்னு கையெல்லாம் போகும், வேர்க்கும், டமாலும் விழுந்துடுறாங்க, ரைட்? இது வந்து ரொம்ப கிளாசிக், ஆனால் ரொம்ப அன்காமன். எக்ஸசைஸ் பண்ணும்போது ஃபியூ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், ரைட்? எல்லாமே எக்ஸசைஸ் தான். உக்காந்துட்டே இருக்காதீங்க. எவ்ரி ஹவர் ப்ளீஸ் கெட் அப், லிசன் டு யுவர் பாடி. உடம்புல வலி இருந்ததுன்னா டோன்ட் புஷ் பியாண்ட் அ பாயிண்ட். ரொம்ப மூச்சு வாங்குது, நார்மலாக எனக்கு இவ்வளோ வாங்காது, நான் நார்மலாக எக்ஸசைஸே பண்ணுறது இல்லைப்பா, திடீர்னு போய் பண்ணிக்கிட்டு இருக்கேன், டெஃபினட்டாக சம் அன்யூஷுவல் சிம்டம் நம்மளை பாதர் பண்ணுதுன்னா நிறுத்துங்க. டயட், இது ஆக்சுவலாக இட்ஸ் அ பிக் டாபிக். மச்சாவா இதில் சாப்பிட்லாம், இதை சாப்பிட்லாம், ஐம் அ ஃபூடி, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு சுற்றிட்டு இருந்தோம்னா நீங்கள் என்னை வந்து பார்க்க வேண்டியிருக்கும், இல்லை வேறு யாராச்சும் பார்க்க வேண்டியிருக்கும். இந்த வீக்கெண்ட் ஜெட்லாக்னு ஒன்று இருக்குது. ஃப்ரைடே சாட்டர்டேவா பார்ட்டி, 3 மணிக்கு தூங்கலாம், மற்ற நாள்லாம் நான் தூங்கிடுவேன். அது ஆக்சுவலாக நம்ம பாடியோட ஸ்லீப் சைக்கிளை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும், ஹார்ட் கூட அஃபெக்ட் ஆகும். இதனால ஒரு ஹார்ட் அட்டாக்கே வந்தால் கூட சிம்டம் ஆரம்பிச்சதுலேருந்து எப்போ நீங்கள் ஆஸ்பத்திரி போகிறீங்கிறது ரொம்ப முக்கியம். வருஷம் போய் இசிஜி பண்ணுவாங்க. போன வருஷமும் நார்மல் ஆச்சு, இந்த வருஷமும் நார்மல். எதுக்குங்க வருஷம் போயிட்டு எக்கோவும் பண்ணிப்பாங்க. இது ஒரு காரோட வெளிப்புறத்தை பார்த்துட்டு இன்ஜின் உள்ள எப்படி இருக்குன்னு சொல்கிற மாதிரி. கெஸ்ட் இன்வைட் பண்ணுறதுக்கான நேரம் வந்துடுச்சு. அண்ட் ஒரு ஃபேமஸ் இன் டவுன் அப்படின்னு சொல்லலாம், இன்டர்வென்ஷன் கார்டியாலஜிஸ்டில். அண்ட் ஆல்சோ பேஷண்ட்ஸ்க்கு என்ன வேணும், இந்த ட்ரீட்மெண்ட் வேணுமா, இந்த சர்ஜரி வேணுமா அப்படின்னு தெரிஞ்சு அதை மட்டுமே பண்ணுற ஒரு சில டாக்டர்ஸில் இவரும் ஒருத்தர். ஸோ சிடிஓ ப்ரொசீஜர்ஸில் இவர் ரொம்பவே ஃபேமஸ். அந்த டேர்ம் பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அவரை இன்வைட் பண்ணுறதுல வி ஆர் வெரி ப்ரவுட். ஸோ லெட்ஸ் வெல்கம் டாக்டர் அருண் கல்யாணசுந்தரம், டைரக்டர், இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட், ப்ரோமட் ஹாஸ்பிட்டல். Good afternoon everyone. This is where I train. I'm from Chennai. ஸோ இங்கே படித்து முடிச்சுட்டு உடனே யூஎஸ் போயிட்டேன். திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் லைக் த பர்த் பிளேஸ் ஆஃப் ஆன்ஜியோகிராஃபி. இங்கே தான் முதல் முறையாக உலகத்தில் ஆன்ஜியோகிராம் பண்ணாங்க. இட்ஸ் அ வெரி ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டியூட். ஆக்சுவலாக யூஎஸ் நியூஸில் நம்பர் 1 ரேங்க் ஃபார் த லாஸ்ட் 31 years, ஐ திங்க் 94லேருந்து. ஸோ இங்கே படிச்சுட்டு ஐ டிட் மை தென் வி லிவ்ட் ஹியர். ஸோ மை ஒய்ஃப் இஸ் ஆல்சோ ஹியர். ஸோ நாங்கள் எங்கள் பசங்க கூட சியாட்டில் பெல்வியூவில் இருந்தோம். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. அண்ட் அதில் வந்து நான் நிறைய காம்ப்ளெக்ஸ் ஆன்ஜியோபிளாஸ்டிஸ்லாம் பண்ணுவேன். ஸோ ஏற்கனவே அவங்க சொல்லியிருந்தாங்க சிடிஓஸ்ன்னு சொல்லிட்டு. சிடிஓஸுங்கிறது ஆன்ஜியோபிளாஸ்டி, அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். பட் ஒரு கார்டியாக் ப்ரொசீஜர், இஃப் யூ டோன்ட் நோ எனிதிங் மோர், பட் ஹோப்ஃபுல்லி மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ஐ திங்க் யூ மே நோ அபவுட் திஸ். ஆன்ஜியோபிளாஸ்டினா ஒரு அடப்பை திறக்கிறதுக்கு பைபாஸ் இல்லாமல் பண்ணுறது, சரிங்களா? ஸோ ஐ ட்ராவல் அரவுண்ட் டு டீச் பீப்புள் ஹவு டு டூ ரொம்ப கடினமான அடுப்புகளை திறக்கிறது எப்படி, 100% பிளாக்கேஜ் திறக்கிறது எப்படிங்கிறது ஐ ட்ராவல் அரவுண்ட். ஸோ ப்ராக்டர்னு சொல்லுவாங்க. இது நான் யூஎஸில் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஐ ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ட்ராவல் ஆல் ஓவர் pretty much the world, especially Asia Pacific region, some in South Africa, etc., to proctor doctors. So just a couple of pictures. So across time நிறைய இடத்துக்கு போயிருந்தேன். ஃபைனலாக திருப்பி கம் பேக் ஹோம் மாதிரி. ஸோ ஐ ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ப்ராக்டர் இன் இந்தியா ஆல்சோ. ஸோ அந்த சமயத்தில் கப்புள் ஆஃப் திங்ஸ் தோணுச்சு. ஒன்று, ஸோ கெட்டிங் ஓல்டர், லைக் அட் சம் பாயிண்ட் இந்தியாவுக்கு வரலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. I grew up here. நீங்களாம், I think a lot of your medical students are in healthcare and nursing students. So this country is what like educated us. நம்ம ஸ்கூலிங்காக இருக்கட்டும், எனக்கு காலேஜாக இருக்கட்டும், இங்கே தான் பண்ணேன். அண்ட் இந்த இடத்துல திருப்பி ப்ராக்டர் பண்ணும்பொழுது நிறைய பேருக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஊரில் சின்ன வயசுலேயே இருதய நோய் வருது. ஸோ அது கைண்ட் ஆஃப் ஐ ஓப்பனர்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு அடப்பு இருந்தும் ஆப்ஷனே இல்லைங்க, உங்களுக்கு போதும், இது 50 வயசு ஆயிடுச்சு, மெதுவாக நடந்தால் வலி வந்துச்சுன்னா உங்கள் பாடி சொல்லுது நீங்கள் நடக்க வேண்டான்னு. இந்த மாதிரி பல தவறான கருத்துக்கள் கூட சம்டைம்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு இருக்குது. தட் தே பேசிக்லி பீயிங் டோல்ட் இது தான் பண்ண முடியும், இவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படின்ட்டு. அகேன் ஹேட் அ டிஸ்கஷன். ஸோ சரி வரலாம் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இந்தியா வந்துட்டு இந்த கடந்த ஒரு 7-8 வருஷத்தில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். அகேன் திஸ் இஸ் ஜஸ்ட் டு டெல் யூ, லேசர், அது லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் இந்த கண்ட்ரி பண்ணியிருக்கோம். பட் திஸ் இஸ் நாட் அபவுட் தேட். இது ஒரு ஆக்சுவலாக ஒரு அம்மாவோட கதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இங்கே ஹாஸ்பிட்டல் திறந்ததுக்கப்புறம் ஐ ஹேட் அ மதர், மேபி ஒரு 50 வயசு இருக்கும். ரொம்ப லைக் ஷி வாஸ் வெரி அப்செட், திஸ் தட். நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அவங்க உள்ளே வரதுக்கு முன்னாடி, சார்ட் வரதுக்கு முன்னாடி அவங்க தான் பேஷண்ட்டுன்னு நினச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருக்கான், 20s, லைக் ஐ திங்க் வாஸ் 27 at that time. பயங்கர ஃபிட்டாக இருந்தான்.
ஹீஸ் அ அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஹீஸ் அ நேஷ்னல் லெவல் டென்னிஸ் பிளேயர் அண்ட் த மதர் இஸ் ஆல் டிஸ்ட்ராட். அப்புறம் பார்த்தா பேஷண்ட் வந்து சன் போல் இருக்குது. ஸோ அந்த பேஷண்ட்டோட அப்பாவுக்கு அப்போ தான் பைபாஸ் சர்ஜரி வேறு பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆயிருக்கு. அந்த அம்மாவுக்கு திடீர்னு பார்த்தா பையனுக்கு இருதய நோய் அப்படின்னு ஒரு டயக்னோசிஸ். ஆக்சுவலாக வேறு சிட்டிலேருந்து வந்திருந்தாங்க. ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் சரி, இப்போ டைம் டு பிக் ஆன் பீப்புள். ஹார்ட்டோட சப்ளை பண்ணுற ரத்த குழாய்கள் பேர் என்ன? எனிபாடி. ஐம் நாட் கோனா பிக் ஆன் பீப்புள். சம்ஒன். சூப்பர். ஓகே, எவ்வளோ கொரோனரிஸ் ஆர்டரிஸ் இருக்குது ஜென்ரலாக? 3 மேஜர் கொரோனரி ஆர்டரி. சரிங்களா? லெஃப்ட் கொரோனரி ஆர்டரி, ஆர்சிஏ, லெஃப்ட் மெயின் வந்துட்டு 2 எல்ஏடி, சர்க், அப்புறம் ரேமஸ், அது இது சம்டைம்ஸ் பிரான்ச்சஸ் இருக்கலாம். ஸோ அட்லீஸ்ட் 3 மேஜர். இந்த 3 மேஜர் ரத்த குழாயில் 2 குழாயில் 100% பிளாக்கேஜ். ஜென்ரலாக ஊரில் கரெக்டாக சார் பைபாஸ் சர்ஜரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் திஸ் guy இஸ் லைக் நாட் மேரிட் yet, இஸ் 27, சக்ஸஸ்ஃபுல் guy, ஸ்மோக் பண்ண மாட்டார், ஃபிசிக்கலி ஆக்டிவ், ரிலேட்டிவ்லி ஹெல்த்தி ஈட்டிங். ஆனால் இது இருக்குது ஸ்ட்ராங் ஃபேமிலி ஹிஸ்ட்ரினால. அண்ட் பைபாஸ் சர்ஜரி முதல்ல சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போயிருக்காங்க, அங்கேயும் போயிட்டு பைபாஸ் சர்ஜரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸோ தே பேசிக்லி ரேன் ஃப்ரம் பில்லர் டு போஸ்ட். ஃபைனலாக சம்ஹவ் ஐ டோன்ட் ரிமெம்பர் எக்ஸாக்டாக எப்படி வந்து சேர்ந்தாங்கன்னு சொல்லிட்டு, பட் தே கேம் டு see me. They definitely did not want bypass surgery at this age. ஸோ என்ன பண்ண முடியுமா? 100% பிளாக்கேஜ் இருக்குது, சாத்தியமா? பைபாஸ் எல்லாம் ஏதாவது செய்ய முடியுமா? நாங்கள் சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு I've done a lot of இந்த 100% பிளாக்கேஜ் பேர் the medical term is chronic total occlusion. பல 3 monthsக்கு மேலே இருந்தால் chronic, totalனா complete, 100%, occlusionனா blockage. I've done like more than 2000 even at that point. நிறைய பண்ணியிருக்கேன், traveled all over, done this. But you know, இந்த பேஷண்ட்டை இப்போ பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி அம்மா ஃபஸ்ட்டு அழுதுட்டு இருக்காங்க, ஹார்ட் வேறு லைக் த பம்ப் வாஸ் ஆல்சோ லிட்டில் பிட் வீக்கர். ஸோ அதே மாதிரி இந்த ப்ரொசீஜரும் என்னதை சேஃபாக இதுவாக பண்ணிட முடியுமான்றாங்க. சரி ஆரம்பிச்சாச்சு, பண்ணிகிட்ருக்கோம். பண்ணும்போது அஃப்கோர்ஸ் இவருக்கு ஏன்னா ஹார்ட்டும் வீக்காக இருந்ததுனால நம்ம பண்ணும்போது பிளட் ப்ரெஷர் குறையுது, அது குறையுது. நார்மலாக நம்ம பண்ணுறது இயர்ஸ் ஆஃப் லைக் வாட் யூ ஹவ் டன், பர்பஸ்ஃபுல் ப்ராக்டிஸ். ஐ நோ வாட் நீட்ஸ் டு பி டன். ஆனாலும் இந்த அம்மா ஃபேஸ் மைண்டில் வந்துக்கிட்டே இருக்கு, எனக்கு என்னடா இவங்க சரி நல்லபடி போகணும், இந்த திருப்பி இவர் he has to get back to an active life, right? It's too young. I can't tell a 27-year-old அவ்வளோதான்ப்பா நீ இப்படியே இரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எஸ்பெஷலி இந்த பிளாக்கேஜஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு, ஏன்னா எல்லாமே viable territory. The heart function will improve. He can get back to normal life as long as I can do both successfully. Usually like நான் ப்ரொசீஜர் பண்ணும்போது I'm in a zone, மாதிரி ட்ரான்ஸ் மாதிரி இருக்கும். I just do my thing. But this was kind of disturbing வந்துட்டு இருந்துச்சு. ஸோ எனிவே நல்லபடி போச்சு தேங்க்ஃபுல்லி. ஆக்சுவலாக 4-5 years ஆயிடுச்சு இப்போ பண்ணிட்டு. இட்ஸ் ஒன் ஆஃப் த ஏர்லி ப்ரொசீஜர்ஸ் that we did. Doing well. Is in Bangalore, so doing well. நல்லா இருக்காரு. ஸோ அண்ட் தென் மூவிங் ஆன், நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் வெளிநாட்டில் இருந்து வந்துட்டு ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுவாங்க, கார்டியாலஜி ஒர்க் ஷாப். வி ஹேவ் அ டாக்டர் ஃப்ரம் ஜப்பான் டு கம் அண்ட் டூ அ ஒர்க் ஷாப். திஸ் ஹேப்பன்ஸ் அட் ஹாஸ்பிட்டல் XY அப்படின்னு இருக்கும். அண்ட் நானும் ஆக்சுவலி அப்படி தான் வந்தேன். ஃபஸ்ட்டு வந்திருக்கும் போது ஒர்க் ஷாப் லைக் ப்ராக்டராக தான் வந்தேன். பட் தென் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஜப்பானில் தான் ஆக்சுவலாக பின்புறமாக போய் இந்த 100% பிளாக்கேஜை பண்ணுறதை பயனியர் பண்ணாங்க several years ago. For the first time from India, 2023ல நாங்கள் I transmitted a case to the oldest CTO club to Japan. So it was kind of nice, like for me it was like life has come full circleனு வச்சுக்கோங்களேன். நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்டராக வந்தோம், மற்றவங்க ஒர்க் ஷாப்புக்கெலாம் நம்ம ஊருக்கு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம அவங்களுக்கு அவங்கள ஸ்பெஷாலிட்டிக்கு நம்ம இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கே கற்றுக்குறாங்க அப்படிங்கும்போது ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம் அது. ஸோ நிறைய பேசிகிட்டு இருக்கேன். இப்போ வந்துட்டு பிக் ஆன் சம்படி கேம், சரிங்களா? மித் வர்சஸ் ஃபேக்ட்ஸ். ஃபர்ஸ்ட் திங், இது வந்துட்டு என்னோட சப்ஜெக்ட், அதனால நான் ஆனால் கூட ஏதாவது மெடிக்கல் ஸ்டூடெண்ட் மைட் நோ. How many of you here have had the unfortunate, I would say situation where யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை ஒரு பேஷண்ட்டோ, இல்லைங்க இங்கே ஒரு ஆன்ஜியோகிராம் பண்ணதுக்கப்புறம் இல்லை அடப்பு ரொம்ப பரவலாக இருக்குது, ஸ்டென்ட்லாம் வைக்க முடியாது, இதுக்கு பைபாஸ் தான் பண்ண முடியும் அப்படின்னு யாராவது கேட்டிருக்கீங்களா? குட், யூர் லக்கி. ஸோ திஸ் இஸ் ஆஃபன் டைம்ஸ் இது வந்து ஒரு ஸ்டோரியாக இருக்கும். நிறைய பரவலாக அடப்பு இருக்குது, ரிஸ்கி இடத்துல இருக்குது, ஸ்டென்ட் வைக்க முடியாது, நிறைய இடத்துல இருக்குது, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு. ஸோ த ஃபர்ஸ்ட் மித் ஐ ரியலி வாண்ட் டு டிஸ்பெல் இஸ் பைபாஸுங்கிறது இட்ஸ் அ குட். இந்த டாக் எல்லாருக்கும் தெளிவாக சொல்லிடுறேன், இட்ஸ் நாட் அகேன்ஸ்ட் பைபாஸ் சர்ஜரி. பட் வாட் ஐ வாண்ட் டு எம்ஃபசைஸ் ஆன் இஸ் பேஷண்ட்டுக்கு எது கரெக்டோ நல்லதோ லாங் டேர்மில் அது செய்ய முடியும். ஸோ நம்மளால் பண்ண முடியாதுங்கிறதுக்காக பைபாஸ் பண்ண வேண்டாம். பேஷண்ட்டுக்கு அது அப்ராப்ரியேட்டாக இருந்தால் பைபாஸ் பண்ணுங்கள்.
அண்ட் ஸோ எனி பிளாக்கேஜ் அவங்களால பைபாஸே பண்ண முடியும்னா நம்மளால் மினிமலி இன்வேசிவாக அதாவது பெர்க்யூட்டேனியஸ் கொரோனரி இன்டர்வென்ஷன் ஆஞ்சியோபிளாஸ்டி ஸ்டென்டிங் பண்ண முடியும், சாத்தியம், டூவபிள். That's number one. Okay, this is interesting. So here I have to get someone. இங்கே மோஸ்ட்டாக நீங்கள் ஃபீமேல் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க. ஸோ வாட் இஸ் த நம்பர் ஒன் ரீசன் ஃபார் மார்ட்டாலிட்டி? அதாவது மரணம் அடைவதற்கு பெண்களுக்கு நம்பர் ஒன் காரணம் என்ன? ஓகே, ஹூ இஸ் மோர் அஃப்ரேட் ஆஃப் கேன்சர் வர்சஸ் ஹார்ட் டிசீஸ்? வாட் இஸ் மோர் லைக்லி டு கில் யூ? கேன்சர்னு சொல்கிறவங்கலாம் கையை தூக்குங்க. எல்லா கேன்சர்ஸும் கம்பைன், பிரஸ்ட் கேன்சர், சர்வைக்கல் கேன்சர், யூட்ரைன் கேன்சர், அது இது எல்லாம் சேர்த்து. ஹார்ட் டிசீஸ்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. சரி, நிறைய இது ஆன்சர் பேப்பர் லீக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனிவே ஐம் அ கார்டியாலஜிஸ்ட். தி ஆன்சர் இஸ் ரைட். ஹார்ட் டிசீஸ் இஸ் த நம்பர் ஒன் கில்லர் ஃபார் மென், விமென் அக்ராஸ் த குளோப் அண்ட் இன் இந்தியா இன் பர்டிகுலர். சரிங்களா? ஸோ இது வந்துட்டு இது ஏன் நான் சொல்கிறது முக்கியம்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. பல நேரத்தில் நம்ம ஊரில் ஃபஸ்ட்டு நம்ம அம்மாவாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், பசங்களை பார்த்துக்கிறேன், இதை பார்த்துக்கிறேன், அவங்க வீட்டுக்காரர் தான் நான் ஃபஸ்ட்டு முக்கியம், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் தே டோன்ட் அவங்க உடம்பை பார்த்துக்க மாட்டாங்க, நான் அப்புறம் செக்அப் போய்க்கிறேன். ஸோ தெர் இஸ் திஸ் எக்ஸ்பெக்டேஷன் தட் விமன் ஹேவ் டு புட் தேர் ஹெல்த் நீட்ஸ் மற்றவங்களுக்கு பின்னாடி. சரிங்களா? ஸோ அது ஒரு விஷயம். ஸோ நிறைய வாட்டி அவங்களுக்கு மருத்துவ பிரச்சனைகள் இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். நம்பர் டூ, விமென்க்கு பல முறை ஏட்டிபிக்கல் சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ ஹார்ட் அட்டாக்னா நிறைய பேருக்கு அந்த சினிமாலாம் பார்த்துருப்போம், அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு அப்படின்னு கையெல்லாம் போகும், வேர்க்கும், அப்படியே டமாலும் விழுந்துடுறாங்க, ரைட்? ஸோ இது ரொம்ப கிளாசிக், ஆனால் ரொம்ப அன்காமன். ஸோ ஏட்டிபிக்கல் சிம்டம்ஸ் இது விமென்க்கு ஜாஸ்தி, டயபெட்டிக்ஸ்க்கு ஜாஸ்தி. அதே மாதிரி விமென்க்கு பல முறை டிப்பிக்கல் சிம்டம்ஸ் இருக்காது. என்ன சிம்டம்ஸ் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, களைப்பாக இருக்கிறது, ஃபெட்டிக் கேன் பி அ சிம்டம். மூச்சு வாங்குவது, இப்போது நடந்தேன் நல்லதான் அது வேறு ஒரு காரணம் சொல்லிடுவாங்க, வயசாகிட்டு இருக்குல்ல அதனால் இப்போ பண்ண முடியலன்னு. அதெல்லாம் ஆக்சுவலாக ஒரு மேட்ரே இல்லைங்க. எனக்கு சைட் ஸ்டோரி சொல்கிறேன். எனக்கு ஒரு 91 வயசு யூஎஸில் ஒரு லேடி, ரொம்ப கடினமான நடப்பு. நான் சொன்னேன், எங்க 91 நல்லா இருக்காங்க. இது எலக்டிவாக, ஏன்னா உங்களுக்கு டான்ஸ் ஆடினா நெஞ்சு வலிக்குது. at 91 she wanted to dance. உண்மை, this was my patient. நான் நினச்சிட்டு இருந்தேன், ஐயோ 91 இவங்களுக்கு எதுக்கு கை வைப்பானே, ஏதாவது இல்லை அவங்க சொன்னாங்க, யூ ஹாவ் டு கெட் திஸ் டன். ஏன்னா பண்ணலைன்னா என் வாழ்க்கை வாழ்கிறதுக்கு அர்த்தமே இல்லைன்னு. ஆனால் நம்ம ஊரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 40, 50, 60 வயசுலாம் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், என் வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடுச்சு, படிச்சுட்டாங்க, ஐ எம் ஹாப்பி. பல பேருக்கு இந்த மாதிரி ஆட்டிடியூட் இருக்குது. அது விமன் சம்டைம்ஸ் ஃபார் லாட் ஆஃப் ரீசன்ஸ் தே புட் தேர் நீட்ஸ் பிஹைண்ட் தெம்செல்ஸ். ஸோ ப்ளீஸ் டோன்ட். அழகா வேலுமணி சார் சொன்னார், லைக் விமன் நல்லா இருந்தால் சொசைட்டி நல்லாயிருக்கும். ஆக்சுவலி டெஃபினட்டாக ஃபேமிலிக்கு கூட நல்லா இருக்கணும்னா the center, the fulcrum I think is the woman. Atypical symptoms லேட்டாக ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இது இந்தியாவில் மட்டும் இல்லை, யூஎஸில் கூட they present late. இப்போ ஒரு ஹார்ட் அட்டாக்கே வந்தால் கூட சிம்டம் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ நீங்கள் ஆஸ்பத்திரி போகிறீங்கிறது ரொம்ப முக்கியம். ஹார்ட் அட்டாக்ல இது விமென்க்கு இன்னும் டைம் ஜாஸ்தி அக்ராஸ் ஜாகிரஃபீஸ். நம்ம ஊரில் கேட்கவே வேணாம். அதே போல் யாருக்கெல்லாம் பிரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்லுவாங்க. ஸோ சில கைண்ட் ஆஃப் ஹார்ட் அட்டாக்கு ஒருத்தவங்க போனாங்கன்னா உடனே நீங்கள் ஆஸ்பத்திரி போனால் அவங்க கேத் லேப் கொண்டு போயிட்டு அந்த அடப்பை திறக்கணும். ஸோ ஒரு 100% ஒரு குழாய் அடைச்சிருக்குன்னா உடனே போயிட்டு அக்யூட்டாக அடைச்சிருக்கும் போது போய் திறந்தீங்கன்னா இட்ஸ் லைஃப் சேவிங். இட்ஸ் லைக் ஒருத்தங்க ட்ராமாவில் போயிட்டு ப்ளீட் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம போய் சர்ஜரி பண்ணுறாப்புல. சரிங்களா? ஸோ இதுவும் விமென்க்கு இட் இஸ் ஆஃபர்ட் லெஸ் பல விஷயங்கள். ஸோ விமென் ப்ளீஸ் டோன்ட் இக்னோர் யுவர் ஹெல்த். அதான் பாட்டம் லைன். சிம்டம்ஸ் கேன் பி ஏடிபிக்கல். ஸோ யூ கைஸ் ஆர் ஆல் யங், நீங்களாம் சின்ன பசங்க, பட் உங்களுக்கு அம்மா பாட்டி எல்லாம் இருக்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே, வருஷம் எக்கோ இசிஜி பண்ணிகிட்ருக்கேன், என்ன டாக்டர் எனக்கு ஹார்ட்டில் பிளாக்கேஜ் இருக்குதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இதுக்கு காரணம் யாருக்காவது தெரியுமா? ஸோ திஸ் இஸ் ரியலி நாட் அ மித், பட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ ப்ராக்டிஸ். வருஷம் போய் இசிஜி பண்ணுவாங்க. போன வருஷமும் நார்மலாக இருந்துச்சு, இந்த வருஷமும் நார்மல். எதுக்குங்க வருஷம் போயிட்டு எக்கோவும் பண்ணிப்பாங்க? சிம்டம் எதுவுமே இருக்காது, கம்பெனியில் கவர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இன்சூரன்ஸ் பண்ணுவாங்க. சரி ஒரு எக்கோ பண்ணுவாங்க. வருஷம் நார்மலாக எக்கோ பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் இல்லை. அண்ட் ஸோ இட்ஸ் நாட் லைக் நீங்கள் இந்த மளிகை கடைக்கு போயிட்டு எங்கிட்ட காசு இருக்குப்பா சொன்னேன் இந்த 4 டெஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது கிடையாது. சரிங்களா? இசிஜிங்கிறது மெஷர்ஸ் த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் த ஹார்ட். எஸ், இட் கேன் ஷோ யூ முன்னாடி ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு ஆர் ஹார்ட் அட்டாக் போது there can be changes. But a normal ECG or a EKG does not mean you don't have blockages, because ரெண்டும் வேறு திங்ஸ் பார்க்குது. இது ஒரு காரோட வெளிப்புறத்தை பார்த்துட்டு இன்ஜின் உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்கிற மாதிரி, ரைட்?
அதே போல் எக்கோங்கிறது இட்ஸ் அன் அல்ட்ராசவுண்ட் ஆஃப் த ஹார்ட், இட்ஸ் அன் எக்கோகார்டியோகிராம், இட்ஸ் லிட்ரலி அல்ட்ராசவுண்ட், ரைட்? ஸோ அதில் இந்த பம்ப் எப்படி வேலை செய்யுது, ஹார்ட்டுங்கிறது பேசிக்லி பம்ப், ரைட்? இந்த பம்ப் எப்படி வேலை செய்யுது, ரைட் சைடு எப்படி இருக்குது, லெஃப்ட் சைடு எப்படி இருக்குது, வால்வ்ஸ் எப்படி இருக்குது, இதெல்லாங்கிறது பார்க்கலாம். அண்ட் பழைய லைக் ஒரு ஹார்ட் அட்டாக்கோட எஃபெக்ட் சம்டைம்ஸ் தெரியலாம், அது இது தெரியலாம். பட் உள்ள அந்த இரத்த குழாய்களின் ஸ்டேட்டஸ் இந்த 2 டெஸ்ட்லையுமே தெரியாது. ஓகே, அகேன் ஈஸி கொஸ்டின். எந்த வயதுக்கு மேலே ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, எப்போ நீங்கள் கவலைப்பட ஆரம்பிக்கணும், ஆர் அதை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கணும்? யார்? ஓகே, யூ ஸ்ட்ரைட்டாக இருக்கீங்க, சொல்லுங்கள். 40+. ஸோ 40 வயதுக்கு கீழே இருக்கவங்கலாம் ஃப்ரீயாக இருக்கலாமா? ஸோ ஐம் கிளாட் யூ மென்ஷன் சம்திங். பல பேருக்கு நமக்கு 40, 50 வயசு. இன்ஃபேக்ட் போன வாரம் என் கூட ஒர்க் பண்ணுறவர் என்னோட கொஞ்சம் ஜூனியர் கார்டியாலஜிஸ்ட், அவர் வந்துட்டு, சார் இப்படி ஏற்றிருக்கேன், என்ன சார் லாஸ்ட் 2 ஹார்ட் அட்டாக்கும் என்னோட சின்ன பசங்க சார், ஆனஸ்ட். லாஸ்ட் 2 லைக் ஒன் வாஸ் அ 36-year-old ஃபீமேல் அண்ட் தி அதர் ஒன் வாஸ் 34. சரிங்களா? இன்க்ரீசிங்லி வி ஆர் நோட்டிசிங் திஸ் இன் யங்கர் அண்ட் யங்கர் ஏஜ். ஸோ அதுக்கு யாரையும் பயன்படுத்துறதுக்காக சொல்லலை. ஆனால் நம்மலாம் யூத்தாக 20s ஜாலியாக இருக்கலாம், 30s atherosclerosis, the basic நோய் that causes heart disease or coronary artery disease, starts early on, right? So it's not like you're fine, சூப்பராக இருக்குது, ரத்த குழாயெல்லாம் பிரிஸ்டீனாக இருக்குது, திடீர்னு ஒரு அடப்பு வந்துருச்சுங்கிறது கிடையாது. Atherosclerosis starts pretty early on, late teens, 20s. So you have to pay attention to your lifestyle. ஓகேங்களா? ஸோ ஹார்ட் எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கலாம்? நீங்கள் சொல்லுங்கப்பா பிரதர். ஒரு 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 எப்படி ஹார்ட்டை நம்ம ஹெல்த்தியாக எப்படி ஹாப்பியாக வச்சுக்கலாம் சொல்லுங்கள், ஒரு விஷயம் சொல்லுங்கள். ஆளாளுக்கு ஒருவன்னு சொல்லுங்கள். எக்ஸசைஸ் பண்ணணும், சரி. ஈட்டிங் ஹெல்த்தி, டேம் யூ கைஸ் ஆர் ஸ்மார்ட், ஃப்ரண்ட் பெஞ்சர்ஸ். ஓகே, 2 போயிடுச்சுங்க. எக்ஸசைஸுங்க, ஈட்டிங் ஹெல்த்திங்க, எல்லா ஆன்சரும் உங்களே சொல்லுங்கள். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப், ஓகே. அப்புறம் ஓகே, வெரி குட், பீயிங் ஹாப்பி. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப், பீயிங் ஹாப்பி, ஓகே. ஸ்லீப்பா? சூப்பர், ஸ்லீப். பிக் ஒன், ரைட்? ஆல்கஹால், டொபாக்கோ, வேப்பிங் ஓகேங்களாங்க? இப்போலாம் அது பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. குட். வேப்பிங் இஸ் பேட், இட் டஸ் இன்க்ரீஸ் யுவர் ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் அட்டாக். சரிங்களா? ஸோ எல்லோரும் நான் ஸ்மோக்லாம் பண்ணுறதில்ல, வேப் தான் அப்படின்னு, இட்ஸ் பேட். சரியா? டோன்ட் வேப், டோன்ட் ஸ்மோக். இது 2ம் நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது, இதுக்கு டாக்டராக சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸ்மோக்கிங், வேப்பிங், அப்சல்யூட்லி நோ கோ, ரைட்? அண்ட் ஆல்கஹால். கோயிங் பேக், எக்ஸசைஸ். ஸோ இதை பற்றி வேறு நிறைய நியூஸில் வருது, ரைட்? ஜிம் போவதனால் மரணம் அடைந்தார், ஜூம்பா ஆடும்போது இது ஆச்சு அப்படின்னு ஒரு நியூஸில் இன்ஸ்டாவில் வருது. போன டபால் டபால் டபால்னு அதை நம்ம ஒரு ரியாக்ஷன் வீடியோ, என்னங்க இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு நம்ம எல்லாம் ஒரு பரபரப்பாக போயிட்டுருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு விஷயங்க, எக்ஸசைஸ் பண்ணும்போது ஃபியூ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், ரைட்? எல்லாமே எக்ஸசைஸ் தான். உக்காந்துட்டே இருக்காதுங்க. எவ்ரி ஹவர் ப்ளீஸ் கெட் அப். இன்ஃபார்மல் கார்டியோ, ரைட்? 2-வீலரோ காரோ இருந்துச்சுன்னா கொஞ்சம் தள்ளி பார்க் பண்ணிட்டு நடங்க எவ்ரிடே, ஈஸி. லிஃப்டெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம், சரிங்களா? அட்லீஸ்ட் ஒரு 5 மாடி வரைக்கும் நம்ம அழகாக நடக்கலாம், எல்லாருக்கும் ஈஸி. ஸ்டார்ட் ஏர்லி, அந்த ஹேபிட் ஆரம்பிங்க. 2வது, எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா எஸ்பெஷலி ஃபார் தோஸ் ஓவர் த ஏஜ் ஆஃப் 40, ஐ வுட் சே ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இஸ் இம்பார்ட்டண்ட். ப்ரொக்ரெசிவ் ஓவர்லோட் நிறைய டேர்ம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் லாட் ஆஃப் யூ ஐம் ஷுர் கோ டு லைக் ஜிம்ஸ் எக்ஸெட்ரா. நம்ம வெயிட் போட்டது ஒரு நாளில் போடல, வெயிட் ஒரு நாளில் போகாது. நீங்கள் என்ன தான் எக்ஸசைஸ் பண்ணாலும் ஒரு நாளில் வெயிட் லூஸ் ஆகாது, ரைட்? ஸோ பில்ட் அப் யுவர் என்டியூரன்ஸ், பில்ட் அப். நீங்கள் ஓடணும்னாலும் எதாக இருந்தாலும் பில்ட் அப் ஓவர் டைம். ஸோ அட்லீஸ்ட் 20 to 25 minutes ஆஃப் சம் கைண்ட் ஆஃப் an aerobic activity. Strength training is important for everyone, women especially. பல பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆஃப்டர் 40, non-negotiable, you have to do it. Listen to your body. உடம்புல வலி இருந்ததுன்னா don't push beyond a point. Find out, right? இது எஸ்பெஷலி நான் ஏன் சொல்கிறேன்னா ஹார்ட் டிசீஸை பொறுத்த மட்டும், ரைட்? ஸோ யூ கேன் ஹாவ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப மூச்சு வாங்குது, நார்மலாக எனக்கு இவ்வளோ வாங்காது, நான் நார்மலாக எக்ஸசைஸே பண்ணுறது இல்லைப்பா, திடீர்னு போய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். You could trigger an MI, a heart attack. So definitely some unusual symptom நம்மளை பாதர் பண்ணதுன்னா நிறுத்துங்க. Go get yourself checked out. In fact, truthfully, 30-35 வயசுக்கு மேலே இருந்துச்சுன்னா, நான் இன்னொரு ஃபியூ அதர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பற்றி சொல்கிறேன், டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டார்ட்
in an exercise program, especially intense exercise program இருந்துச்சுன்னா. Diet. So இது ஆக்சுவலாக இட்ஸ் அ பிக் டாபிக், பட் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா சுகர் பப்ளிக் enemy நம்பர் 1, ப்ராசஸ் ஃபுட், ஆயிலி கிரீசி ஃபுட். நீங்கள் என்ன தான் இல்லைங்க நான் வெஜிடபிள் சாப்பிடுவேன், இது ஒரு ஜோக் மாதிரி கூட இருக்குது, என்ன வெஜிடபிள் சாப்பிடுங்க, நான் பொட்டேட்டோ தான் பிடிக்கும். அது எப்படி சாப்பிட்டீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எடுத்து இருக்கிறது ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இருக்கிறது எல்லாமே போயிடும். வெளி சாப்பாடு, நான் இந்தியா விட்டு போகும்போது எதுவுமே அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த ஸ்மார்ட் ஆப்ஸு, ஸ்மார்ட் ஃபோன் கூட கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே அட் த டச் ஆஃப் அ பட்டன். எஸ், இட்ஸ் சூப்பர் கன்வீனியன்ட் என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்டிங்கன்னா. பட் நம்ம தினமும் மச்சான் வா இதில் சாப்பிட்லாம், இதை சாப்பிட்லாம், ஐம் அ ஃபூடி, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தோம்னா நீங்கள் என்னை வந்து பார்க்க வேண்டியிருக்கும், இல்லை வேறு யாராச்சும் பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ டோன்ட் டூ தட், ரைட்? நவ் ஸ்ட்ரெஸ் இஸ் அ பிக் டீல். லைக் எவ்ரி பர்சன் நம்ம பேசும்போது கேட்டிங்கன்னா ஐம் ஸ்ட்ரெஸ்ட், என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப், எவ்ரி ஒன். யாருக்கா பதுவே உங்கள் எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குது தானே? ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸே இல்லை, வாழ்கிறது வெரி ஆக்ட் ஆஃப் லிவிங் இஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல், ரைட்? நம்ம எல்லாருக்கும் ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருக்கும். சம் ஆர் அவாய்டபிள், some are not. So I would say the only thing you can do is, two things. One, change your own attitude towards stress. Sometimes you can take a step back and say, okay, இவ்வளோ சீனா இது 10 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைன்னா விட்டுடலாம், அது ஒரு விஷயம் பார்க்கலாம். ஈஸியர் செட் தென் டன். இதுவும் நானும் சொல்கிறேன், எல்லாருக்கும் இது ஒரு சேலஞ்ச் தான். தி அதர் திங் இஸ் டூ ஸ்டஃப் தட் யூ லைக். ஸோ ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ்னு இருக்கு. உங்களுக்கு டான்ஸ் ஆட பிடிக்குமா, டான்ஸ் ஆடுங்க. மெடிடேட் பண்ண ஹாப்பியாக இருந்தால் பண்ணுங்கள். யோகா, எக்ஸசைஸ், டூ சம்திங். ஆக்டிவிட்டீஸ் தட் வில் டிக்ரீஸ் யுவர் ஸ்ட்ரெஸ். பி வித் அ லவ்ட் ஒன், ரைட்? பேரண்ட்ஸ் கூட, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட, பீப்புள் தட் கேர் அபவுட் அஸ், தட் ரெடியூசஸ் ஸ்ட்ரெஸ். சரிங்களா? ஸோ தட் வாஸ் அபவுட் ஸ்ட்ரெஸ். ஸ்லீப் அகேன் சூப்பர் இம்பார்ட்டன்ட். நம்ம யாரும் இதை பற்றி ரொம்ப, நான்லாம் நைட்டில் தான்டா வேலை செய்வேன், அப்படி தான், ஐ லைக் ஹேங்கிங் அவுட். எனக்கும் மீ டூ. ஓகே, ஸோ தட்ஸ் நாட். அண்ட் இன்ஃபேக்ட் நீங்கள் இன்டர்ன்ஷிப்லாம் பண்ணிங்கன்னா 36 hour ஷிஃப்ட்டு அது இதெல்லாம் போயிட்டுருக்கும். பட் அவுட் சைட் ஆஃப் ஒர்க் இஃப் யூ ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா ப்ளீஸ் கெட் ஆன் பெட், கெட் இன் பெட் ஆன் டைம். ஏர்லி டு பெட், ஏர்லி டு ரைஸ், இது பழைய சேயிங், பட் இட் வெரி மச் ஹோல்ஸ் ட்ரூ. ட்ரை டு ஷூட் ஃபார் அட்லீஸ்ட் 7 hours. இந்த வீக்கெண்ட் ஜெட்லாக்னு ஒன்று இருக்குது. ஃப்ரைடே சாட்டர்டேவா பார்ட்டி, 3 மணிக்கு தூங்கலாம், மற்ற நாள்லாம் நான் தூங்கிடுவேன். அது ஆக்சுவலாக நம்ம பாடியோட ஸ்லீப் சைக்கிளை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ஹார்ட் கூட அஃபெக்ட் ஆகும் இதனால். சரிங்களா? பிகாஸ் த ஸ்ட்ரெஸ் ஓவரால் எவ்ரி திங் கெட்ஸ் அஃபெக்டட் பிகாஸ் ஆஃப் திஸ். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், டோன்ட் ட்ரை அண்ட் பி அ டாக்டர். நாட் ஃபார் த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், பட் நீங்களே உங்கள் சிம்டம்ஸை என்கிட்ட நிறைய இந்த கேள்வியும் கேட்பாங்க. நான் இது ஏன் முக்கியமாக சொல்கிறேன்னா, டாக்டர் எனக்கு நெஞ்சு எரிச்சலா ஹார்ட் அட்டாக்கா, எப்படி நான் சொல்கிறது வித்தியாசம்? ஆன்சர் சொல்ல முடியாது, யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் நெஞ்சு எரிச்சல் ஹார்ட் அட்டாக்கு சிம்டமாக இருக்கலாம், ரைட்? இட் கேன் ஆல்சோ பி டியூ டு அ ஜிஐ காஸ். நீங்கள் ஜிஐ காசை நினச்சிட்டு ஜாலியாக அப்படியே இருந்துட்டு அப்புறம் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, பிகாஸ் த சிம்டம்ஸ் ஓவர்லேப். ஸோ ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ். இதுக்கு அண்ட் நம்ம சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எரர்ஸ் ஆஃப் ஒமிஷன், ரைட்? ஸோ இந்த இதில் நீங்கள் விட்டிங்கன்னா த கான்சிக்வன்ஸ் கேன் பி கேட்டஸ்ட்ராஃபிக். ஈவன் 20% சான்ஸாக இருந்தால் கூட நம்ம பண்ண மாட்டோம்ல. அந்த ரஷ்யன் ரூலெட்னு ஒரு கேம் இருக்கும்ல, இப்போ எல்லோரும் நெட்ஃப்ளிக்ஸ்லாம் பார்ப்பீங்க அந்த கேம்லாம். புல்லட் ஒரே ஒரு இதை வச்சுட்டு டிஷ்னு ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த 1 in 6 சான்ஸ் நம்ம எடுக்க மாட்டோம் தானே. மோஸ்ட் சென்சிபிள் பீப்புள் நம்ம எடுக்க மாட்டோம், ரைட்? அன்லஸ் இட்ஸ் அ கேங்ஸ்டர் மூவி ஆர் சம்திங். ஸோ த பாயிண்ட் இஸ், பிகாஸ் த கான்சிக்வன்ஸ் இஸ் ஸோ ஹை, ப்ளீஸ் டோன்ட் ட்ரை அண்ட் நானே இதை எப்படியாவது பார்த்துக்கலாம், இல்லை நாளைக்கு போகலாம். புது சிம்டம் தொப்புலேருந்து நாடி வரைக்கும் ஏதாவது வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு லாஸ்ட் ஆகிட்டு இருந்ததுன்னா, எஸ்பெஷலி ஆஃப்டர் அ சர்டன் ஏஜ், do not ignore it. Go to the nearest hospital. They'll check an ECG, they'll check your blood test. Troponinங்கிற blood test பார்ப்பாங்க, ஹார்ட் அட்டாக் டேமேஜ் இருக்கான்னு. சம்டைம்ஸ் சீரியலாக பார்க்க வேண்டியிருக்கும், ஏன்னா ஃபஸ்ட் இதில் தெரியாது. In a few hours later it might pop up. So just err on the side of safety. All right? And so this is Behindwoods. I kind of thought like, okay, like it's all celebrity news. Most of us watch it for that kind of stuff. ஆனால் நீங்கள் கூட ஹீரோவாக இருக்கலாம், ரைட்? ஸோ நீங்கள் எல்லோரும் ஹெல்த் கேரில் இருக்கீங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி யூ கைஸ் ஆல் லேர்ன் திஸ். லேர்ன் சிபிஆர். I cannot emphasize this enough. இப்போது இந்த அகேன் யூ டோன்ட் ஹேவ் டு டூ மவுத் டு மவுத் சிபிஆர் அண்ட் ஆல் த ஸ்டஃப். ஹேண்ட்ஸ் ஒன்லி சிபிஆர் கூட பண்ணலாம். ஸோ இஃப் சம்மன் passes அவுட் ஃபர்ஸ்ட், அது திரும்ப மயங்கி போட்டு ஒருத்தங்க விழுந்துட்டாங்கன்னா அவங்க மயக்கமாக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். அதே அவேக், அதே அரௌசபிள் இல்லையா, ஸ்டார்ட் டூயிங் சிபிஆர், செஸ்ட் கம்ப்ரெஷன்ஸ் ரைட் அவே. அண்ட் தென் ஆஸ்க், யாராவது சுற்றி எல்லாம் ஒரு கூட்டம் சேர்ந்துரும்ல,
போயிட்டு யாராவது உடனே ஒரு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ண சொல்லுங்கள். சரிங்களா? சிபிஆர் பண்ணுறது அகைன் லாட்ஸ் ஆஃப் மித்ஸ் எல்லாம் இருக்குது இதை பற்றி. ஃபியூ திங்ஸ் மட்டும் சொல்கிறேன். டவுட் இருந்தால் அகைன் ஜஸ்ட் மெசேஜ் மீ. இன்டர்லாக் யுவர் ஹேண்ட்ஸ். சரிங்களா? ஸோ யூ கேஸ் கேன் டூ திஸ் வித் மீ. நான் உட்காந்து தானே இருக்கேன். ஓகே, யா, டூ இட். Interlock your hands. All right? And say first patient அந்த மயங்கி போட்டவங்களோ keep them on a flat level surface. Okay? Center of the chest, precordium னு சொல்லுவோம்ல, அதில் வச்சுட்டு keep it there. And I mean actually a little bit higher than that, right? Put it right there. போட்டுட்ட பிறகு இங்கே இல்லை, இந்த பார்ட் ஆஃப் த ஹேண்ட். சரிங்களா? ஏன் ரெண்டு வேணும்னா யூ நீட் டு ஜென்ரேட் எனஃப் ஃபோர்ஸ். ஓகேங்களா? அண்ட் ஹீல் ஆஃப் த ஹேண்ட் வச்சுட்டு ஸ்டார்ட் டூயிங், கோ ஃபாஸ்ட். தி எக்ஸ்பெக்டட் ரேட் நம்ம வர வேண்டியது 100 to 120. தெர் ஆர் லாட்ஸ் ஆஃப் சாங்ஸ். உங்களுக்கு பீட் வேணும்னா ஸ்டேயிங் அலைவ் இஸ் அ பாப்புலர் திங், AHA கைட்லைன்ஸ் படி. பட் தமிழ் பாட்டு கூட நிறைய இருக்குது, 100 to 120 per minute. ஸோ பண்ணிவிட்டு அப்படியே மச்சான் அப்படி இல்லை, யூ ஹாவ் டு கீப் கோயிங் ஃபாஸ்ட். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், பண்ணும்பொழுது ஏன் ரெண்டு கை வைக்கிறோம், ஏன் இதெல்லாம் பண்ணுறோன்னா, இந்த பகுதி ஹேஸ் டு பி ஸ்ட்ரெயிட். எக்ஸலண்ட், இது நல்ல குட் க்ரௌட். ஓகே, த ஃபோர்ஸ் ஹேஸ் டு கம், குட் ஜாப். த ஃபோர்ஸ் ஹேஸ் டு கம் ஃப்ரம் த தோள்பட்டையிலேருந்து வரணும், நம்ம ஷோல்டர் பிளேட் இங்கேருந்து வரணும். சரிங்களா? ஸோ யூ கோ ஆல் த வே, அட்லீஸ்ட் ஒரு 1 to 2 inches. பீப்புள் ஹவ் broken ribs. ஆக்சுவலாக ஒழுங்காக நீங்கள் சிபிஆர் பண்ணிங்கன்னா, ஐ மீன் உயிரை காப்பாற்றுறோம், வேணும்னு உடைக்கல, பட் அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் வேணும். சரிங்களா? ஏன்னா நம்ம என்டையர் சர்க்குலேஷன் நம்ம எக்ஸ்டர்னல் கம்ப்ரெஷனால் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ரைட்டுங்களா? ஸோ ப்ளீஸ் லேர்ன் திஸ். தெர் ஆர் சர்டிஃபிகேஷன் கோர்சஸ். தயவு செஞ்சு கற்றுக்கோங்க. இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, பட் ஐம் டெல்லிங் யூ, யூ கேன் பி அ ஹீரோ, யூ கேன் சேவ் சம்மன்ஸ் லைஃப். ஆக்சுவலாக நியூஸில் அதுவும் வந்துச்சு கொஞ்ச நாள் முன்னாடி, யாரோ ஏதோ ஒரு ஏர்போர்ட்டில் சிபிஆர் பண்ணி காப்பாற்றுனாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ப்ளீஸ் லேர்ன் திஸ், teach your friends, encourage them to learn for the non-medicos here. சரிங்களா? So anyways, lovely meeting all of you. Thanks Behindwoods for the nice opportunity. Thank you so much, sir. Thank you so much for your patience also. And now I invite Mr. D. Karnanathi, Assistant Vice President, Sales from Manju Groups Global, to present a gift hamper to our guest.